இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சின்ன அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுது, கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பாருங்கள். இது வெளியே இருந்து பார்க்கும்போது என்னன்றது உங்களில் பாதி பேர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இதுதான் டெத் நோட். மேலே இருக்கிறது வெறும் அட்டை தான், இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஆக்சுவலான ரியல் டெத் நோட். இதில் அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெத் நோட்டோட ஒரு புக் மார்க் அண்ட் அந்த ஆக்சுவல் டெத் நோட். அண்ட் இந்த டெத் நோட்டை தொடும்போது அது வெளியே கொடுத்துருக்க அந்த லெதர் ஃபினிஷ் ஒரு குட் ஃபீலை கொடுக்குது. இவ்வளோ நேரம் வெளியே என்ன இருந்ததை பார்த்தோம், இப்போ உள்ளே திறந்து பார்ப்போம். திறந்ததுமே டெத் நோட்டுன்ட்டு எழுதியிருக்கு. பேஜை திருப்ப திருப்ப அதில் இருக்க ரூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த புக்கில் பாதி பேஜ் அந்த ரூல்ஸ்க்காகவே கொடுத்துருப்பாங்க போல. இந்த ரூல்ஸ் பேஜெல்லாம் திருப்பி பார்த்ததுக்கப்புறமா ஆனிமேல நம்மளோட லைட் யாக்குமி யாரோட பேர்லாம் எழுதி கொண்டாரோ அந்த பேர் எல்லாமே அதே மாதிரி எக்ஸாக்டாக எழுதியிருக்கு. இந்த டெத் நோட்டை நான் 350 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். இதில் இந்த புக் அண்ட் புக் மார்க்கோட சேர்த்து 3வது எனக்கு ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்க. அப்படி என்ன பொருள் தானே பார்க்குறீங்க? இனிமேல் நம்மளோட லைட் யாக்கமே யூஸ் பண்ண அதே ஃபெதர் பென். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த அன்பாக்சிங் முடிஞ்சு. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்ற ஒரு கிளியரான ஐடியா என்கிட்ட இல்லை. உங்களுக்கு தான் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க.